விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு திருமாவளவன். மக்கள் நல கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதாக திரு வைகோ அவர்கள் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கார்கள். மதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறதற்கான காரணம் என்ன திரு திருமாவளவன்? மதிமுகவின் இந்த முடிவு சற்று அதிர்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளோடு எமது நட்புறவு தொடரும் என்று அவர் அறிவித்திருப்பது ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் ஆகிய மூன்று கட்சிகளும் நாங்கள் இணைந்து தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே இயங்குவோம். நாங்கள் முன்வைத்த அரசியல் மற்றும் செயல் திட்டங்கள் எங்களை வழிநடத்தும். இதனால் வேற எந்த பாதிப்பும் இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு திருமாவளவன், ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியில 5 கட்சிகள் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு சில முடிவுகள் வந்த பிறகு தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது. தற்பொழுது மதிமுகவும் வெளியேறி இருக்கிறது. ஆக மக்கள் நலனுக்காக போராடுவோம் என்று உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியிலே இப்பொழுது 3 கட்சிகள் தான் இருக்கிறது. இதற்கான அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் மக்கள் நல கூட்டணி? தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் உறுப்பு இயக்கங்கள் அல்ல. அவர்கள் எங்களோடு தொகுதி உடன்பாடு மட்டுமே வைத்துக் கொண்டார்கள். தேர்தல் முடிந்ததும் அவர்கள் விலகி தங்களுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் 4 கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாக போராட்ட களத்திலும் மக்கள் நல கூட்டணியாக தேர்தல் களத்திலும் இயங்குவோம் என்று அறிவித்திருக்கிறோம். ஆனால் அண்மையில் ஒரு சில மாதங்களாக பல்வேறு முரண்பாடுகள் செயல்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக எழுந்தன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கலாம் என்ற கருத்தை முன்மொழிந்த போது மற்ற 3 கட்சிகள் வேண்டாம் என்று கூறின. அதில் ஒரு முரண்பாடு எழுந்தது, விவாதம் எழுந்தது. அதற்கு அடுத்து புதுச்சேரியில் நடைபெற்ற நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவு அளித்த போது மற்ற 3 கட்சிகள் அதற்கு உடன்படவில்லை. இப்போது டிமானிட்டைசேஷன் என்று பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிற பண மதிப்பு நீக்க நடவடிக்கை 2 இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய மூவரும் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். வருகிற 28ஆம் தேதி புதுச்சேரியில், அதாவது நாளை புதுச்சேரியில் இதற்காக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஒன்றையும் நாங்கள் நடத்துகிறோம். அதில் மதிமுக பங்கேற்காது என்று அறிவித்துவிட்டது. ஆக இந்த முரண்பாடுகளால் தொடர்ந்து பயணிக்க இயலாத ஒரு நிலை என்று நான் கருதுகிறேன். எனவே மதிமுகவுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நான் நம்புகிறேன். என்றாலும் கூட எங்கள் நட்பு தொடரும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் அறிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். திரு திருமாவளவன், மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அணி வேண்டும் என்பதுதான். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில பல்வேறு சாதகமான நிலை இருப்பது போன்ற ஒரு நிலையில மக்கள் நல கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறுவது அந்த கூட்டணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறதா? 4 கட்சிகள் தான். ஏற்கனவே இந்த 2 கட்சிகள் தேர்தல் முடிந்தவுடனேயே விலகிக் கொண்டன. நாங்கள் மக்கள் நல கூட்டணியாகவும் மக்கள் நல கூட்டு இயக்கமாகவும் தொடர்வோம் என்று சொன்னது 4 கட்சிகள். அதிலே மதிமுக தற்போது வெளியேறி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் முன்வைத்த கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அப்படியே உள்ளன. ஆகவே அந்த கொள்கை மற்றும் செயல் திட்டங்களின் அடிப்படையில் 3 கட்சிகள் நாங்கள் தொடர்ந்து இயங்குவோம். இதனை அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவித்தோம். இந்த 3 கட்சிகளோடு புதிதாக வேறு கட்சிகளை இணைத்துக் கொள்வதா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பின்னர் அறிவிப்போம். திரு திருமாவளவன், வேறு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் நல கூட்டணியில் சேருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது? இப்போதைக்கு அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அப்படி மற்ற கட்சிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்பது குறித்து விவாதிப்போம்.